நான் வந்து பீட்ரூட் புட்டிங் செய்யறதுக்காக 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவி ஒரு கப்பில் அளந்து வச்சுருக்குறேங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் புட்டிங் செய்யறதுக்கு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பீட்ரூட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஒரு பதத்துக்கு வந்ததே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி வச்ச பீட்ரூட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. கொதி வரும்போதே நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பீட்ரூட் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். பீட்ரூட்டோட சர்க்கரை சேர்த்து எல்லாம் நல்லா வெந்து பீட்ரூட்டோடு சர்க்கரை சேர்த்து கலந்து பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அது கூடவே நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம அந்த பாலோடு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். பீட்ரூட்டும் சர்க்கரை பாலும் 3 சேர்ந்து நல்லா கொதிக்குதுங்க. கொதி வரட்டும். கூடவே ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணியாட்டம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை அது கூட சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். பீட்ரூட் புட்டிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. தொட்டு பார்த்தாலும் அப்படியே பஞ்சம் மெத்தன்னு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பீட்ரூட் புட்டிங் ரெடிங்க. நாம் இது வந்து கரண்டியில் கட் பண்ணி பார்த்தீங்களா? பீட்ரூட் புட்டிங் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள்.